மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் பாலு அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு திமுகவினுடைய வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள். எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கின்ற திமுகவின் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவையின் தலைவராக இருக்கின்ற திரு பாலு அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா, ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரந்தாமன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் வழக்குரைஞர் பாலு அவர்கள் போட்டியிட்டார். வழக்குரைஞர் பாலு அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவருடன் பணியாற்றிய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியின் தோழர்கள், நம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள் உட்பட பெரும்பாலான மக்கள் சுட்டெரித்த இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து திரு பாலு அவர்களுடன் கைகோர்த்து இரவு பகல் பாராமல் அவருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பிரியாணி கறிவிருந்து வைத்திருக்கிறார் வழக்குரைஞர் பாலு. இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பாக தமிழ்நாட்டில் நேற்று பேசப்பட்டது. இந்த சம்பவம் ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் இந்தியா முழுமைக்கும் இன்னும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கின்ற இந்த நேரத்தில் வழக்குரைஞர் பாலு அவர்கள் இப்படி செய்தது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுகவின் பரந்தாமன் அவர்கள் எழுப்பி இருக்கிறார். நம்ம என்ன கேட்க வரோம்னா, வழக்குரைஞர் பாலு அவர்கள் தேர்தல் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தன்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் தோளோடு தோள் நின்று போராட்ட களத்தில் தனக்கு கை கொடுத்து தன்னை இழுத்து சென்ற அந்த போர் படை தளபதிகளுக்கு விருந்தளித்து இன்புற்று இருக்கிறார். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே செய்யல அவர். ஆனா திமுக போட்டியிட்ட களம் கண்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் காலையில் ஆரம்பிச்சா மாலை வரைக்கும் கொற்றம் கோழி பிரியாணியும் 4 தவறாம கொடுத்து கையில 200 300 காசு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பெரும் கூட்டத்தை கூட்டுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்த திமுகவின் வேட்பாளர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அதற்கு தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ண அந்த கருத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுடைய கையேந்தி பவன்கள், உங்களுடைய கையேந்தி ஊடகங்கள், உங்க கிட்ட கையூட்டு வாங்குற ஊடகங்கள் உடனே அதை அப்படியே கவ்வின்னு மீடியாவில் அது ஒரு பரபரப்பு செய்தியாக கொண்டு போய் போட்டிருக்காங்க. பரந்தாமன் அவர்கள் பாலு மீது உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளத்தில் கருத்து பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னு. அல்லும் பகலும் பாராமல் அடித்த காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் கலந்து கொண்ட போராட்டத்தில் தன் தோளோடு தோள் நின்று போராடிய அந்த போர் வீரர்களுக்கு பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்கல. நான் இந்த 1 மாத காலம் என்னோட நீங்க பணியாற்றி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு விருந்து வைத்து என்னுடைய மனக்குமுறலை நான் தேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கறி விருந்து வைத்து இன்புற்று இருக்கிறார். இவ்வளவுதான். திமுக காரணம், அதிமுக காரணம் காலை தொடங்கி மாலை வரைக்கும் குரூப்பா, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு குரூப்பு, மத்தியானத்திலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு குரூப்பு, அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு தலைமை குரூப்பு, அந்த தலைமை குரூப்புக்கு ஒரு ரேட்டு, அப்புறம் அவங்க கூட்டிட்டு வர நபர்களுக்கு ஒரு ரேட்டு, இவங்களுக்கு கோழி பிரியாணி, அவங்களுக்கு ஆட்டு பிரியாணி, இவங்களுக்கு கோட்ரு, அவங்களுக்கு ஆப்பு, இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்குற திமுக காரன் பேசலாமா? இதை சொல்லுங்க. திமுக பேசுறதுக்கு அருகதை இருக்குதா? இப்போ திமுகவினுடைய வழக்குரைஞர் பரந்தாமன் தான் இந்த பதிவை போட்டிருக்காருன்னா, நான் என்னன்றேன்னா, திமுக இதை பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா? இந்த கீழ்த்தரமான கலாச்சார சீரழிவுகளை தமிழ்நாட்டில் செய்யறது, அதை கற்றுக் கொடுத்தது நீங்க. வழக்குரைஞர் பாலு என்ன 4 தவறாத அவர் பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் கோட்டம் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து பிரச்சாரத்துக்கு கூட்டு போனாரு. வழக்குரைஞர் பாலு வெற்றி பெறணும், பிணம் தின்னி ஜெகத் ரட்சகன் தோற்கணும். அரக்கோணத்தில் இதை ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து ஆயிரக்கணக்கான கட்சியின் தொண்டர்களும் இரவு பகல் பாராமல் வழக்குரைஞர் பாலு கூட தோளோடு தோள் நின்று களத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் கூட 100 கணக்கான தோழர்கள் அவர் கூட பயணித்தாங்க.
அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாள் அவருடைய கையால உணவு பரிமாறி மகிழ்ந்திருக்கிறார். அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஜெகத் ரட்சகனுடைய தோல்வி உறுதியாகி போச்சு அரக்கோணத்துல. வழக்குரைஞர் பாலுதான் வெற்றி பெற போறாரு, ஜெகத் ரட்சகன் தோற்க போறது உறுதி அப்படின்னு நீங்க ஏற்கனவே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு உளவுத்துறை மூலமா. அந்த தொகுதியின் மக்கள் 15 ஆண்டு காலமாக எதையுமே அனுபவிக்காத ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று போனா அதோட சரி, மீண்டும் அந்த தொகுதி பக்கம் 5 ஆண்டு முடிந்த பிறகுதான் வராரு. அந்த விஷயம் தெரிஞ்சு போனதுனால எல்லாரும் பதறீங்க. ஜெயிக்கட்டும், அரக்கோணத்துல ஜெயிக்கட்டும். 15 ஆண்டுகளாக அரக்கோணம் தொகுதி வாழ் மக்களுக்கு எதையுமே செய்யாத ஜெகத் ரட்சகன் மீண்டும் ஒரு முறை எதற்கு ஜெயிக்கணும்? அரக்கோணம் தொகுதியில அவர் கோடிகளை வைத்துக் கொண்டிருக்கட்டும். யாருக்கு வேணும் அவருடைய கோடி? தெருக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு கோவணம் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு மக்கள் பிரதிநிதி எதுக்கு? வழக்குரைஞர் பாலு அப்படிப்பட்டவர் அல்ல. இந்தியாவில் உள்ள 93,000 மதுக்கடைகளை மூடுவதற்கு நீதிமன்றமாக ஏறி இறங்கிய ஒரு மக்கள் போராளி, ஒரு மக்கள் போராளியால் வளர்க்கப்பட்ட ஒரு மக்கள் போராளி வழக்குரைஞர் பாலு. மக்களின் வாழ்வியலை மீட்டெடுப்பதற்காக மதுவை முற்றிலுமாக தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திய ஒரு மிகப்பெரிய போராளி வழக்குரைஞர் பாலு. ஜெகத் ரட்சகம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. அது யாருக்கு மணக்கும்? அரக்கோணம் தொகுதி வாழ் மக்களுக்கா மணக்க போகுது? ஜெகத் ரட்சகனுடைய வாரிசுகளுக்கு, ஜெகத் ரட்சகனுக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் தான் மணக்கும், இனிக்குமே தவிர தொகுதி வாழ் மக்களுக்கு கசக்குது. 15 ஆண்டுகள் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக இருந்து ஒத்த ஆணியை கூட புடுங்கி போட வக்கில்லாத துப்பில்லாத ஒரு ஜெகத் ரட்சகனை மீண்டும் வேட்பாளரா அந்த கட்சி கொண்டு போய் போடுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துவாகூர் இயக்கணும் பாருங்க. ஜெகத் ரட்சகனை பத்தி பேசும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் ஆதங்கம் அதிகமாகுது பாருங்க. இதை விட ஒரு கொடுமை, காஞ்சிபுரம் தொகுதியில வேட்பாளராக நின்று இருக்கின்ற செல்வம் 5 ஆண்டுகள் அவர் அந்த தொகுதிக்கு உறுப்பினராக இருந்து தொகுதிக்காக எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாழ் மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டம் நடத்திய பிறகு காஞ்சிபுரம் மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாரு செல்வம். நான் வந்து இந்த தொகுதிக்கு எதையுமே செய்யல, என்னால செய்ய முடியல, என்னுடைய தனிப்பட்ட விவகாரமும் கட்சியில் இருக்கின்ற அழுத்தமும் என்னால எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாம பண்ணிடுச்சு, ஆகையால இந்த தொகுதி மக்கள் என்ன மன்னிச்சிருக்கன்னு சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த செல்வம். ஆனா மீண்டும் அதே செல்வத்தை காஞ்சிபுரம் தொகுதியில வேட்பாளராக போடுறாரு மு.க. ஸ்டாலின். மக்கள் எவ்வளவு பெரிய ஏமாளிங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தீங்களா? மக்களை முட்டாளுன்னு சொல்றதை விட முட்டாள ஆக்குறாங்க பாருங்க. திமுக யாரை நிக்க வச்சாலும் கேள்வி கேட்காம போய் ஓட்டு போட்டுருவான் 200 ரூபாய் ஓபிஸ். இந்த நம்பிக்கையில யாரை வேணா நிக்க வைப்பாரு மு.க. ஸ்டாலின். முருடன், கொள்ளக்காரன், ஐயோக்கிய, முடிச்சவிக்க முள்ள மாதிரி யாரை வேணா நிக்க வைக்கலாம் மு.க. ஸ்டாலின். யாரை நிக்க வச்சாலே மக்கள் வந்து கேள்வி கேட்காத ஓட்டு போட்டுடும். இந்த மாதிரி தான் இவ்வளவு காலமா இந்த திமுகவின் நிலைப்பாடுகள் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்குது. இதற்கு விதிவிலக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தங்கர் பச்சான் என்ற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, மிகப்பெரிய மக்கள் போராளி, அவரை கொண்டு போய் கடலூர்ல போட்டிருக்கு. கடலூர் வாழ் மக்கள் அவரை பயன்படுத்தி கொண்ட 5 ஆண்டுகளுக்கு அவருடைய உரிமை மீட்கப்படும், காக்கப்படும். மக்களோடு மக்களாக மக்களின் உரிமைக்காக ஒவ்வொரு கணம் பொழுதும் அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்பார் தங்கர் பச்சான். ஆனா மக்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். தங்கர் பச்சான் மட்டுமல்ல, வழக்குரைஞர் பாலாக இருக்கட்டும், தங்கர் பச்சானாக இருக்கட்டும், திலகபாமா அவர்களாக இருக்கட்டும், கணேஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், முரளி சங்கர் அவர்களாக இருக்கட்டும், மயிலாடுதுறை வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாதுரையாக இருக்கட்டும், தருமபுரி தொகுதி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்களாக இருக்கட்டும், இவரெல்லாம் ஒரு பெரிய மக்கள் போராளிகள், எல்லாமே ஒரு மிகப்பெரிய படைப்பாளிகள். இவர்கள் எல்லாம் திருமதி திலகபாமா அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பெண் போராளி. காலகட்டத்தில் திருமதி திலகபாமா போன்றவர்களை எல்லாம் இந்த மக்கள் அரவணைக்கணும், இந்த மக்கள் ஆதரவு அளித்து அரவணைக்கணும், அவர்களை வந்துட்டு உயர் பொறுப்புக்கு கொண்டு போகணும். அப்படிப்பட்டவர்கள் இந்த உயர்நிலைகள்ல இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான உரிமைகளுக்காக மக்கள் மன்றத்தில் குரல் எழுப்ப முடியும். ஆனா இவர்களையெல்லாம் நீங்கள் களத்தில் நிராகரித்து விட்டு
திருடனையும் கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் அயோக்கிய பயலுக்கும் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டு 5 வருஷம் அவங்க எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு மீண்டும் பழைய பஞ்சாங்கத்து கதையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா மாற்றமும் வராது, ஏற்றமும் வராது, இருக்கிற நிலையோட போக வேண்டியதான். நம்மளும் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் அதே நிலை தான். அதில் என்ன மாற்றம் வந்திருப்போம்? நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு மாற்றம் இங்கு நிகழணும் அப்படின்னா அதை நம்ம தான் நிகழ்த்தணும். நம்ம நிகழ்த்தி வைத்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தில் அந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. நம்முடைய தாத்தனால நம்ம அப்பனுக்கு செய்ய முடியல, நம்ம அப்பனால நமக்கு செய்ய முடியல, நம்மால நம்ம பிள்ளைக்கும் செய்ய முடியலனா உன் பிள்ளை மட்டும் என்ன இங்க சுயமரியாதையோட வாழ்ந்துறானா? இந்த திருட்டு கும்பல் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் யாரும் சுயமரியாதையோடவும் தன்மானத்தோடவும் வாழ முடியாது. நீ ஒரு நல்ல விஷயத்தை பேசினா அதுக்கு 1000 எதிர்ப்புகள் இருக்கும். அவன் 1000 கெட்ட விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் பேசுவான். ஒரு பாவி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். அதுதான் இந்த தமிழ்நாட்டின் நிலை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.